வெளியில இருக்கிறவங்க உள்ள வந்து உட்காருங்க. குழந்தைங்களோட ப்ரோக்ராமும் பார்க்கணும்னா உள்ள வாங்க எல்லாரும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு விதை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்க தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உமை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்க தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உமை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சாலிதனிதா பதா பாம பாம கதம பசுலிதனித பத பம பம கதி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆயிவஸ்தி. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாபிருந்தா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நிலா பாரு நீலவானிலே நாம் நடக்க கூட வந்திடுமே. வளரும் தேயும் வருத்தமில்லை. வாணி மேகம் மறைத்த போது வாழின்றதில்லை. நிலா போல உள்ளா போகலாம். நீலவாணி நீந்து மகிழலாம். கண்ணாடி மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் நிலம் இருக்கிறது. மித்த அது முன்னால் நீரே அழகு பார்த்திடுமே. எப்படி செய்தாலும்
என் போலதும் செய்திடுமே. நன்மை செய்தால் நன்மைதான், நன்மை நாடி வந்திடுமே. அழவழி அப்பா. தோட்டமெல்லாம் சுற்றி வரும் வனத்து பூச்சி, உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வனத்து பூச்சி. பட்டு போல பளபளக்கும் வனத்து பூச்சி, பறக்கும் பூவை போலிருக்கும் வனத்து பூச்சி. சின்ன பாப்பா கேட்கிறேனே வனத்து பூச்சி, நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வனத்து பூச்சி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளை, நான் தான் அவ்வை பாட்டி வந்திருக்கிறேன். நான் ஒரு சங்ககால பெண் புலவர். மன்னர் அதியமான் எனக்கு நல்ல நண்பர். அவர் எனக்கு நீண்ட ஆயுளும் தரும் நெல்லிக்கனியும் கொடுத்தார். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்றவை என்னுடைய நீதி நூல்களாகும். நான் இன்று உங்களுக்கு ஆத்திச்சூடி கற்றுத்தரப் போகிறேன். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கே, உடையது விளம்பே, ஊக்கமது கைவிடல், என்னெழுத்து ஈகழ், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன், ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியே, அவ்வியும் பேசு, அக்கம் சுரக்கேள். எனது ஆத்திச்சுடிகளை நீங்கள் கற்று அதன்படி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். அணுவை துளைத்தேன், ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரலின் சிறப்பை பற்றி நான் கூறியுள்ளேன். நான் கூறிய சில வழிமுறைகள்: அன்பில்லால் வாழும் கெடும், அளவில்லா ஆசை கெடும், அச்சத்தால் வீரம் கெடும், அறியாமல் முடிவும் கெடும், இயற்கை அழிக்கும் நாடு கெடும், இரக்கமில்லா மனித கெடும், உண்மையில்லா காதும் கெடும், உணவில்லா இனமும் கெடும், உழவாத நிலமும் கெடும், உழைக்காத உடலும் கெடும், கண்டிக்காத பிள்ளை கெடும், கடன் பட்ட வாழும் கெடும், தெகிட்டினால் விருந்தும் கெடும், தேடாத செல்வம் கெடும். நான் கூறிய வழிமுறைகள் எண்ணற்றவை. ஏதேனும் ஒன்றை பின்பற்றி வாழ்ந்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதே எனது ஆசை. நன்றி, வணக்கம். My name is R. Yashwant. I am studying in 2nd standard. My name is D. Madesh. I am studying in 2nd standard. Left hand up, right hand down, walk round and round. Right hand up, left hand down, and walk round and round. Right hand up, left hand down, and walk round and round. Right leg front, left leg back, and run round and round. Right leg front, left leg back, and run round and round. We go up, we go down, and shaking all around. We go up, we go down, and shaking all around. Thank you. என் பெயர் ஆயுவஸ்தி. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். பதறாத காரியம் சிறராது. அடர்ந்த காட்டு பகுதியில் 4 நன்மங்கள் வாழ்ந்திருந்தாங்களா. ஒரு மான், ஒரு காகம், ஒரு எலி, ஒரு ஆமை. இப்படி 4 பேரும் நன்மங்களா வாழ்ந்திருந்தாங்களா. ஒரு நாள் அந்த காட்டு பகுதிக்கு வேடன் ஒருவரைத்தான் அன்மான் பார்த்து உடனே பதறி போய், நண்பனே, எங்கிட்ட வேடன் வரா, நம்ம எல்லாரும் ஒஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சா. உடனே ஆமை சொல்லிச்சா, நீங்கள் எல்லாரும் வேகமாக ஓடி போய் ஒஞ்சிப்பீங்க, நான் மட்டும் எப்படி வேகமாக போகிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சா. உடனே எலி சொல்லிச்சா, நண்பனே, பயப்படாதீங்க, பதறாத காரியம் சிறராது, நம்ம எல்லாரும் திட்டம் போடுவோம், அந்த திட்டப்படி இதை வாடகைக்கு தந்து தப்பிச்சுப்போம் அப்படின்னு சொன்னாங்களா. அவங்க திட்டம் போட்ட மாதிரியே எலி ஒரு புதிரியில், மான் ஒரு புதிரியில் ஒஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது காக்கா என்ன பண்ணுச்சுன்னா, வேகமாக பறந்து போய் மரச்சோல கொஞ்சம் வேடிக்கை பார்த்தா. ஆனால் ஆமையால் வேகமாக ஓட முடியலனால அவர் பொறுமையாக போச்சா. அதை பார்த்த வேடன் அவங்க கொண்டு வந்த பையை கீழே வச்சுட்டு ஆமையை எடுத்து பையில் போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் 3 பேரும் ஒரு திட்டம் போட ஆரம்பித்தாங்க.
அதன்படி காக்கா வேகமா பறந்து போய் மர உச்சில கொஞ்சம் வேடம் போற பாரிய பார்த்து சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடியே மான் வந்து அவன் போற பாதியில செத்து போற மாரி படுத்து வந்துச்சு. அதை பார்த்த வேடன் அவன் கொண்டு வந்த பையை கீழே வச்சுட்டு மான் எடுத்து தோல் மேல போட்டுங்க நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்த எலி தன்னுடைய நண்பனை ஆமையை காப்பாத்திருக்காத அதோட பற்களால வச்சு அந்த பையன் நல்லா கடிச்சு ஆமையை காப்பாத்திடுச்சு. அவங்க 2 பேரும் நந்து போயிட்டாங்க. இதெல்லாத்தையும் மேலேருந்து பார்த்த காக்கா தன்னுடைய நண்பனை மானை காப்பாத்திருக்காத சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டு மானார் புஞ்சுக்குன்னு வேகமா ஓடி போயிட்டு வேடனும் ஏமாந்தி போயிட்டான். 4 பேரும் பதறாத காரியம் சிதறாது என்று பேசிக்கிட்டாங்க. நம்ம பெரியவங்க சொன்னது உண்மையாயிடுச்சு. நன்றி. கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி
நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி. பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி. ஆனந்தம் விளையும் பூமியடி புகழாரம் கொண்ட தேசமடி. ஆனந்தம் விளையும் பூமியடி புகழாரம் கொண்ட தேசமடி. அறிவில் சிறந்த தேசமடி நல்லறிஞர்கள் வாழும் பூமியடி. அறிவில் சிறந்த தேசமடி நல்லறிஞர்கள் வாழும் பூமியடி. மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி. மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி. இந்தியா நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே. இந்தியா நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே. மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி. மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி. கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி. கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி. நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆய் வெஸ்டி. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா பிருந்தா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம் இயல்வது கரவேல். ஈவது விளைக்கேள் உடையது விளம்பேல். ஊக்கமது கைவிடல் என் எழுதிவேல். ஏற்பது கட்சி ஐயமிட்டு உன் ஒப்புரகு ஒழுகு. ஓதுவது ஒளியல் அவ்வியம் பேசல் அக்கம் சுருக்கல். ஔவையார் இளையார் ஆத்திச்சூடி. ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டே. எதையும் மூன்றிப்பார் மற்றவருக்கு விசை. சமமே அனைவரும் வண்டி பார்த்து நட. தைப்பொங்கல் இனியது பூச்செடி வளர்த்திடு. வேர்க்க விளையாடு வெள்ள தமிழ் பயில். பாரதிதாசன். நன்றி நன்றி. யோகஸ்ரீ. 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள். அகல் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முரட்டே உலகு. மலம் செய்யினால் மானடி சேர்ந்தார் நிலை சென்னிடு வாழ்வா. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை. அன்பு மனும் முளைத்தாய் நில்வாய்க்கை பண்பும் பயனும் அது. அன்பிலாத எல்லாம் தமக்கு உரியர் அன்புடையர் என்பும் உரிய பிறக்கு. மோப்ப குழையும் மனுஷ முகம் தீர்ந்து நோக்க குழையும் விருந்து. இனி உழவ குரல் கண்ணீர்ப்ப காய்கவன் தற்று. தக்கா தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் செய்யாமல் செய்த உதவிக்கு வயங்கும் வரும் ஆற்றல் இது. நன்றி மறப்பது நன்றென்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. யாகாவால் ஆயினும் நாகக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லியிருக்கப்பட்டு. தீனால் சுற்றப்புண் உள்ளாரும் அதை 4 நாள் சுட்டவிடு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் இன்பம் படும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை நிகழ்வார் போத்தல் தலை. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல். அவுச்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூமிய கண்ணும் உல. கற்க கச கற்பவை கற்ற பின் நிற்க அத்தக. தொட்டவை தூமழ கேணி மாந்தற்கு கட்டளை தூம் அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவுள்ள என்னுடையது என்னும் இல. எப்பொருள் யார் கேட்பனும் அப்பொருமை பொருள் காண்பது அறிவு. ஞானம் கைதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொல. பகுத்துண்டு பள்ளி ரோம்தல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. என்பிலதனை வெளியில் போல காய்மை அன்பிலதனை அறம். ஒழுக்கம் உடிமை குடிமை இழுக்கம் இழுந்த பிறப்பாய் விடும். தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் மஞ்சப்படும். புறம் தூய்மை நீர
இல்லாக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லையே அங்கு தன்னஞ்செய்வது பொய்யற்க போய் தப்பின் தன்னஞ்சே தன்னை சுடும். தக்கா தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். கேடில் உயிர்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பொய்யமை பொய்யமை ஆற்றின் பிற செய்யமை செய்யமை நன்று. இறந்தால் அந்நிய சினத்தை துறந்தார் துணை. நீரின்று அமையாது உலகென் யாருக்கு வானின்று அமையாது ஒழுக்கு. அழுக்காத அவர்கள் இன்ன சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். அன்பினும் முறைமை அதினும் நண்பெனும் நாடா சிறப்பு. காலத்தினால் செய்த நன்றி சீதனும் நாசன்மான பெய்து. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மேற்பொருள் காண்பது அறிவு. தக்கா தகவலர் என்பது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லுஞ்சினம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நிறையிடமை நீங்காமை வேண்டின் பொறையிடுமை போட்டி ஒழுகப்படும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் தாய்மொழியான தமிழை வணங்கி ஔவையார் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரில் தேசிய கொடியின் இழுக்கை போக்கிட தேசிய கொடியினை கையில் ஏந்தியபடி மண்டை உடைந்து உயிர் நீத்த மாவீரர், இந்திய விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத வீரர் தியாக செம்மல் கொடிக்காத்த குமரனை பற்றி தான் பேசப் போகிறேன். திருப்பூர் குமரன் 1904 ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் நாச்சிமுத்து கற்பட்டி தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் சென்னிமலையில் தனது ஆரம்ப கல்வியை 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரது குலத்தொழிலான கைத்தறி நெசவு தொழிலை செய்தார். இவர் காந்தியின் கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். 1925 மகாத்மா காந்தி திருப்பூர் வந்திருந்தார். அங்கு காந்தியை முதலாக பார்த்தார். அந்நிய துணிமறியல், மதுக்கடை மறியல் என திருப்பூர் நகரில் போராட்டம் கிளர்ச்சி கொண்டது. இம்மறியலில் குமரனும் கலந்து கொண்டார். 1930 வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. குடும்ப சூழல் மற்றும் அலுவலக வேலை காரணமாக இவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. 1932 ஜனவரி 10 திருப்பூரில் ஓர் ஊர்வலம் நடந்தது. குமரன் தேசிய கொடியை பிடித்துக்கொண்டு முன்னோக்கி நடந்து தலை நிமிர்ந்து 7 நடை போட்டு சென்றார். வந்தே மாதரம் மகாத்மா காந்திஜி வாழ்க என்று முழங்கிக் கொண்டே ஊர்வலம் காவல் நிலையத்தை நோக்கியது. அப்போது காவல் நிலையத்தில் இருந்த 20 அதிகாரிகள் மற்றும் காவலாளர்கள் கூட்டத்தில் உள்ளவர்களை தடி அடி நடத்தினர். இதனால் போராட்டக்காரர்கள் 4 புறமும் தலை தெற்கே ஓடினர். ஆனால் குமரன் மட்டும் தேசிய கொடியை இறுக்கி பிடித்துக் கொண்டு முன்னோக்கி நடந்தனர். இதனை பொறுக்க முடியாமல் மேலும் மேலும் அவரை தடியால் பலமாக அடித்தனர். மண்டை பிளந்து ரத்த ஓடியது. வந்தே மாதரம் என்று சொன்ன குமரனின் வாய் ரத்தத்தால் நிறைந்தது. அப்போதும் தேசிய கொடியை விடாது பிடித்ததால் அவரை கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார். அவரை போன்று நாமும் தேசபக்தவுடன் மன உறுதியுடன் இருக்க வேண்டும். நன்றி. இசை நம் கவலைகளை மறக்க உதவும் மருந்து. மகிழ்ச்சியை கொண்டாடும் வேளையில் அது நமக்கு விருந்து. இசை விருந்தளிக்க வருகின்றனர் எம் பள்ளியின் மாணவர்கள். There is a magic in the world and magic in the new, but the trick is to successfully combine the two. Similarly, now our golden beats are going to show the battle between old version and the new version through their dance. I am eagerly waiting to see their performance. Are you? ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆண்டவன்
அண்ணன் படைச்சான் கொடுத்தான் அனுபதி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபதி ராஜான்னு அனுப்பி வச்சான் அண்ணன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபதி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபதி ராஜான்னு அனுப்பி வச்சான். ரொம்ப அவசியம் எனக்கு. நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா. இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி அன்று வந்ததும் இதே நில என்று வந்ததும் அதே நில என்றும் உள்ளது ஒரே நில இருவர் கண்ணுக்கும் ஒரே நில இருவர் கண்ணுக்கும் ஒரே நில இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. ஐயோ அலாட்டாய்க்கிறா அலாட்டாய்க்க. அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா தலை வலிக்குதே. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். ஓ பாட வேண்டுமா? வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே வசந்தம் முல்லை போலே
வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா. முடிஞ்சிருச்சுல்ல, இனிய முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? என்னையா பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப. தேங்க்ஸ்ப்பா. Kannakku, my name is Pugarendi. I am studying 5th standard. Today I am going to speak about Kamarajar. Kamarajar was born on 15th July 1993 at Vizagaram district in Tamil Nadu. He was born in poor family. His father name is Kumarasamy Nadar. His mother name is Sivagami Ammal. Kamarajar served as the chief minister of Tamil Nadu from 1954 to 1963. Kamarajar opened many schools, dams, and he introduced free education, free midday meal schools in all government schools. He built a dam and established industrial estate, NLC, proper factory, sugar factory, rice coach factory, already military camp in Tamil Nadu. People call him as Tennattu Gandhi, Kalpu Gandhi, Padikada Medai, Kingmaker, Kalmar Kamaja of Tamil Nadu. Kamarajar died on 2nd October 1975, age 72 in Chennai. Indian highest civil award the Bharat Ratna in 1976. Thank you. சிலம்பு முன்கதை சுருக்கம். பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணையுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராய்மால் தீர்ப்பு அளித்த அரசு மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காசிலமையை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறார். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இங்கு நம் பாடமாக அமைந்துள்ளது. அரசே அரசே, நம் மறுமணி 3 அழுத கண்களோடு தலைவிரித்து கோலத்துடன் பெண்ணு நிற்கிறாய். அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன துயரமா கேட்டாயா? கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூறு என்று சொல்கிறார். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆண்டுகளுக்கும் சான்றுகளுக்கும் இழைந்திருக்கும் அவளை நடுநாயமை மன்னர் வீட்டிற்கு அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. இளங்கோடி போன்ற பெண்ணை அழுத கண்களோடு எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராய்மல் தீர்ப்பளித்த மன்னனே, என்ன யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் இயக்கும் மன்னம் ஒரு புறாவுக்காக தன் உலையை தந்த சிபி மன்னனை பற்றி அறிவாயா? பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமனம் வணங்க அதன் கஞ்சை தேர்காலிட்டு கொண்ட தன் மகனையும் அதே தேர்காலிட்டு கொண்ட மனுநீதி சோழன் அவனை பற்றி அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடையை குறையவில்லை. அதை விட்டு நீ வேறு எதையோ கூறுகின்றாயே. இழைப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமைமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரம் எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசாத்துவன் மகனாகிய கோவலன் என்பன் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது கோவலன் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை கொன்றது உன் அரணிற்கு இருக்கும் என்று என் காசை கொண்டு உன் ஊருக்கு வந்து என் காசை கொண்டு உன் ஊருக்கு வந்து விற்க வந்த என் கணவன் அநேகமாக கொண்டு விட்டாய். நீ செய்து தகுமா? பெண்ணை போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோலம் அல்ல, அஃது ஏற்புடையது அஃது அதனெறியும் ஆகும். இது அனைவரும் அறிவாகல, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறு எழுத்த
உடன் விழுந்த கால்செல்வன் பரிசுக்குரிய சிலம்பன்று. அதன் நிலை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால்செல்வின் பரல் மாணிக்க கற்கள் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையின் ஆசைக்குரிய சிலம்பு பால் முத்துக்களானது. ஆண்டோருக்கு நேர்ந்தாவே உன்னை பிப்பிக்கின்றேன். யார் எங்கே குழந்தை கைப்பற்றிய சிலம்பை கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணையிடம் கொடுக்கிறார். பெண்ணே, இந்தா உன் கலந்து கைப்பற்றிய சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறாள். நீதி தாராது என்று கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தாவும் செய்யாத என் கண்ணனை கொன்றது உன் அருளைக்கும் இழுக்கும் என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். கண்ணகி அச்சிலம்பை தரையில் போட்டு உடைக்கிறாள். அது இருந்து மாணிக்க கால் அரசை முகத்தில் பட்டு தெரித்து விடுகிறது. தவிர்த்து விட்டேனே, சொல்லை கேட்டு பெரும் விழை செய்தேனே. யானாசன் யானே கல்வன், இதுவரை என் குலத்தில் அவன் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேல் நான் உயிரிழந்தால் தகுமா? இனி வெண்கொற்ற கொடை எதுக்கு, செங்கோல் தான் எதுக்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவுதான். பாண்டிய மன்னர் தம் தாவரால் வழங்கிய தீர்ப்பால் உண்டான பை சொல்லுக்கு அஞ்சி அறிஞரிருந்து தரை மீது இருந்துபடுகிறார். மன்னா, அவாய்டு ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி. See, after the arrival of smartphone, she is a fantasy. Sha-na-na-na, oh oh. Sweet as a harmony. Sha-na-na-na, oh oh. She's a mystery. Sha-na-na-na, oh oh. Oh, what a change! By meantime, how families share their food and weekend. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. What about now? A playtime is used to be a fun time for kids. We used to play indoor, outdoor and other traditional games. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நிறைவோடு வெறுவேலங்காட்டோம், அத்தான சுத்தி சுத்தி பட்டம் போட்டோமே. But now, how we are playing? Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Now, no outdoor games, no physical exercise. That's really funny. Now let's see about how they consider their moral values. And now, how they are considering their moral values.
So we conclude that a student having a mobile phone means that the student has everything. Nowadays, I saw a lot of students who are distracted by mobile phones. Their studies and நெக்ஸ்ட் ரீடிங் டைம். Amma, tomorrow maths exam, ma. Please teach maths, ma. Yogosti, don't disturb me. Go and ask your daddy. Daddy. Tomorrow maths exam, daddy. Please teach maths, daddy. Yogosti, I am so tired. Go and ask your mummy. I will search Google. What is suppression? Thank you. பண்றதுனால எவ்வளோ பிரச்சனை வருது. அந்த குழந்தைங்க அதுக்கு முன்னாடி நல்லா எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுறது அவங்க வேலையை செய்வாங்க. இப்போ ஃபோன் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, எழுந்திருக்கும் போதே கண்ணை தடவிட்டே ஃபோனை தான் பார்க்குறாங்க. அதுபோல் நெக்ஸ்ட் ரீடிங் டைம் படிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா யாராவது கேட்டு படிப்பாங்க. இப்போலாம் ஃபோன் எடுத்துகிட்டு அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மற்ற ஆப்
எங்கள் அமரத்தோன் அல்லாஹ் எங்கள் அல்லாஹ் 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 யாரும் இவளும் எவனும் எடுப்பது கேளும் கூற்றில்லா பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் பிறந்த பொன்னாடு பிறந்த பொன்னாடு யாம் 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 எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தோம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் வருவதை பகிர்ந்து உண்போம் வந்தே மாதரம் என்போம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே இப்ப நிலா எப்படி கை தூக்கி நில ஒரு போட்டோ எடுத்து போட்டோலாம் வேணாமா கடைக்கு கொடுத்துடலாம் எல்லாரும் ஓகே ஓகே இல்லை இல்லை 50. சுடும் பெண்களே, உங்களுக்காக நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள் எம் சிங்க பெண்கள். சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் யாருக்காகவும் நிக்காது. நாம தான் தடுத்து நிறுத்தணும். எவனை பார்த்தும் பயப்படாத. இங்க எவனும் உன்னை விட பலசாலி இல்ல. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. ரஷ்மி, என்ன தாய் தலைவன்? இது யாராரு பிடிக்குமோ அவங்க துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம். இனிமேல் உலகம் பார்க்க போகுது மனிதியின் வீரங்கள். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. நம்பிக்கடன் தீர்ப்பதற்கோ தலைகுனி
உன்னட்டி சிங்கம் அவன் காப்பதற்கு மட்டுமே கேரு 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 நெஞ்சு வலிமை கொண்டு கேரு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு உன்னை தங்கை வணங்கி இந்த நீ நடித்த உயர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை நீ பயம் என்று துணிந்து சொல்ல முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் என்ற வட்டத்தோடும் கிடையாது உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன கொண்டு சுலத்தின் வழியை காட்ட பிறந்த சகதிகள் விழாமல் பார்ப்போம் வா ஏறு 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 என்று பள்ளி கொண்டு ஏறு உன்னை பின்னென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு 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 என்று பள்ளி கொண்டு ஏறு உன்னை பின்னென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனந்தமே உன்னை கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு உன்னை தங்கி வணங்கி அளித்த உயர்வை உங்கள் தாவைக்குள் பற்றும் அந்த தீயை நீ பயமின்றி நீ பயமின்றி நீ பயமின்றி துணிந்து சொல்ல களத்தில் இறங்கிய ஆடி அனைவரையும் ஆட வைத்த பஞ்சாப் சிந்து குஜராத் மராठा திராவிட உத்கல வங்கா விந்திய हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे